நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் மீதான தடையை நீக்கக் கோரி அங்கிருந்த ஜென் Z இளைஞர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேபாளமே முழுவதும் பரவிய இந்த போராட்டத்தின் எதிரொலியாக பிரதமர் கே.பி. ஷர்மா ஒலி ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து போராட்டம் கையை மீறிச் சென்ற நிலையில் இராணுவம் களமிறங்கியது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட அடக்குமுறையில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் காயமடைந்தனர். அரசு கட்டிடங்கள், மூத்த அரசியல்வாதிகளின் சொகுசு வீடுகள் மற்றும் சுற்றுலா மையங்களில் உள்ள ஹோட்டல்கள் கூட தீக்கிரையாக்கப்பட்டன. நேபாள நாடாளுமன்ற கட்டிடமே தீப்பிடித்து எரிந்தது. இந்த எழுச்சியின் மையத்தில் சாதாரண நேபாள மக்கள் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வரும் நிலையில் பணவீக்கம் மற்றும் ஆழ்ந்த வறுமையால் அவர்கள் போராடி வந்தனர். அதே சமயம் அரசியல் தலைவர்களின் குழந்தைகள் சமூக ஊடகங்களில் சொகுசு கார்கள், டிசைனர் கைப்பைகள் மற்றும் சர்வதேச விடுமுறை நாட்களை கொண்டாடுவது போராடும் இளைஞர்களிடம் மேலும் வெறுப்பை தூண்டியது. இதுகுறித்த பதிவுகள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் போன்ற சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டன. முன்னாள் சுகாதார அமைச்சர் புரோத் கதிவாடாவின் மகள் 29 வயதான முன்னாள் மிஸ் நேபாள அழகி இன்ஸ்டாகிராமில் அவர் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான பின்தொடர்பவர்களை இழக்க நேரிட்டது.